இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சூ ஃப்ரம் சோ. ஆ ருக்கோ ஜாரோ சொல்கிறேன். எஸ்யூ ஃப்ரம் எஸ்ஓ, சூ ஃப்ரம் சோ, சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா, இதுதான் படத்தோட டைட்டில். அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ராஜ்பி ஷெட்டி இவர் கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஆக்டர், ஒரு வகையில் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அவர் தான் இந்த சூ ஃப்ரம் சோ படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஜேபி துமினட் அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரு கூட சேர்ந்து ஷனில் கௌதம் அவர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. படத்தோட கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட வேலையை பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ படத்துக்குள்ளே வருவோம். படம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஜம்ப்ஸ்கேராக இருக்கும். அப்போ இது ஹாரர் படமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒருவேளை படம் ஓடிட்டு இருக்கும்போது இடையில வந்து உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, ஓ இது ஹாரர் படம் தான் போல அப்படின்னு நீங்கள் நினச்சிருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் அங்கங்கே ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும். படம் ஆரம்பிச்சோடனே ஜம்ப் ஸ்கேரு, அதுக்கப்புறம் படம் எதை நோக்கி போகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த குடும்பத்துலலாம் சில ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்லாம் நடக்கும்ல, நல்லது கெட்டது, இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்க ஒரு விஷயம். டீசெண்டாக சொல்லணும்னா அந்த ஆல்கஹாலிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். தமிழில் பச்சையாக ராவா சொல்லணும்னா அந்த குடிச்சிட்டு கூத்தடிக்கிற கேங்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு தான் படம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருவேளை நம்ம பிடிச்சிருக்கோமோ அப்படின்னு நமக்கே டவுட் ஆகுற மாதிரி படத்துக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகி ஒரு மாதிரி வைபாகவே போகும். குடிச்சவங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் இருக்கும், அவங்களோட கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், குடிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே ஹியூமரஸாக கொண்டு போயிருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. நம்மளும் அது கூட சேர்ந்து நம்மளும் குடிச்சிருக்கோம் போல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு அது ஒட்டாட்டலுமே விஷுவலாக உங்களுக்கு வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க ஸ்டார்டிங்கே. அதுக்கப்புறம் மியூசிக் சொல்லவே வேணாம். ஒருவேளை நீங்கள் விஷுவலாகவும் அவுட் ஆஃப் ஜோன் ஆகிட்டீங்கன்னு வைங்க, மியூசிக் உங்களை வந்து படத்துக்குள்ளே எப்படியாவது இழுத்துட்டு வந்துடும். அந்த அளவுக்கு இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக் எல்லாமே. இதுக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமத். அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சந்தீப். படத்தோட ஸ்டோரி கர்நாடகாவில் தான் நடக்குது. ஆனால் படத்தோட லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். படத்தில் நிறைய டைமே கேரளாவில் எப்படி தானே இருக்கும் அப்படின்னு கேரளாவை அப்படியே அந்த வைப்பை வந்து நினைவூட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த படம். சரி ஏஜிஎஸ், படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. படத்தோட கதை என்னன்னா, அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. படம் பார்க்க நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு படத்தோட கதை உடனே தெரிஞ்சிடாது. எனக்கு தெரியறதுக்கு ஒரு 45-50 நிமிஷம் கரெக்டாக இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், ஓ படத்தோட கதை இதுதான், இதை பற்றி தான் படம் ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் ஒருவேளை படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்போ தெரிஞ்சு படத்தோட கதை இதுதான் அப்படின்னு. காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நான் தேட்டரில் பார்த்தது நல்ல கரெக்டான ஆடியன்ஸோட நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி படம் பார்த்தாங்க. பெரியவங்க சின்னவங்க, சின்ன கிட்ஸ் எல்லாம் வந்து எஞ்சி நின்று ஆடிட்டு இருந்துச்சு சம்டைம்ஸு. ஸோ பார்க்கும்போதுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு படம். சிச்சுவேஷனல் பேஸ்டு காமெடிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நிறையா கிளாப்ஸும் வந்துச்சு. நம்மள சில பேருக்கு தோணலாம் என்னடா கதை இது அப்படின்னு. ஸ்க்ரீன் பிளேவை பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே என்கேஜாக கொண்டு போயிருப்பாங்க. நம்மளுமே நிறையா படங்கள் பார்த்துருப்போம், நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்போம். படத்துக்குள்ளே பார்த்தா கதையே இருக்காது. ஆனால் படம் நமக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். காரணம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே. அட் த சேம் டைம் படத்தில் கதை இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் பிளேவே இல்லாமல் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும். ஸோ இது வந்து வைஸ் வெர்சா மாதிரி அப்படியே நடந்துட்டு தான் இருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதை உங்களால் ஏற்றுக்க முடியுதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து என்கேஜாகவே இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்லோவாக போகிற மாதிரி தோணலாம். ஆனால் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அதை ஃபஸ்ட்டே வந்து உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. படம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் சிச்சுவேஷனல் காமெடியாகவே இருக்கும், உங்களுக்கு இப்படி தான் போகும் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணனால அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. முக்கியமான விஷயம் என்னென்னா, படத்தில் வர கேரக்டர்ஸும் அந்த கேரக்டர்ஸோட பிஹேவியரும் அந்த கேரக்டர்ஸை யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் ஆப்டாக பண்ணியிருக்காங்க. படம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ரவி அண்ணா, அசோகா, சுலோச்சனா, முக்கியமாக இந்த பாவா, இந்த கேரக்டர்லாம் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாவா அப்படின்ற கேரக்டர்லாம் நம்ம கண்டிப்பாக நம்மளோட ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம், நம்ம குடும்பத்திலேயே கூட பார்த்துருப்போம். அந்த மாதிரி சில பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்பப்போ வந்துட்டு போகும், ஆனால் வந்துட்டு போகிற சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த பாவான்ற கேரக்டருக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங்கும் வச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிருக்கு, மலையாளத்துலேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் செம்ம ரெஸ்பான்ஸு. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். யாராவது உங்ககிட்ட வந்து சூ ஃப்ரம் சோ பார்த்தியா அப்படின்னு கேட்டு நீங்கள் பார்த்தனே நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஏஜஸ் ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருக்கணும், இந்த ரிவ்யூவை பார்த்தவங்களா இருக்கணும். ஓகே, ஸோ சான்ஸ் கிடைச்சா படத்தை போய் பாருங்கள். என்னதான் இந்த ஆவி, மந்திரம், பேய் ஓட்டுறது அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருந்தாலும் படத்தை லாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க.
அதுதான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு எல்லா சீனுமே வந்து லாஜிக்கலாக இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா படத்தை கன்னடாலேயே பாருங்க. இல்லை எனக்கு புரியல, லைட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மலையாளத்துலேயும் பார்க்கலாம். ஏன்னா மலையாளத்துலேயும் டப்பிங் வந்து பக்காவாக இருக்குது. சரௌண்டிங்கில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மலையாளத்துலேயும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லேண்ட்ஸ்கேப்பே உங்களுக்கு வந்து கேரளா வைப் மாதிரி தான் இருக்கும். ஸோ கன்னடா, மலையாளம் எதில் கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஜெம்ஸ் எல்லாம் பிக் பண்ணி நம்ம கோலிவுட்லேயும் யூஸ் பண்ணலாம். கோலிவுட்ல மட்டும் இல்லை, மற்ற இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்ணலாம். என்னன்னா ரைட்டரா, டேரக்டரா, இப்போ ஹாலிவுட் படத்திலே படத்தை ரிட்டர்ன் பண்றது ஒருத்தங்களா இருப்பாங்க, டைரக்ட் பண்றது ஒருத்தங்களா இருப்பாங்க. மலையாளத்துல மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம்ஸ் வந்து அப்படிதான். டேரக்டர் வேற ஒருத்தரா இருப்பாரு, ரைட்டர் வேற ஒருத்தரா இருப்பாரு. கன்னடாலையும் அந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெலுங்குலையும் அந்த மாதிரி இருக்கு. தமிழ்ல வந்து நம்ம மோஸ்ட்லி எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்னா, நீ தான் ரைட்டர், நீ தான் டேரக்டர், அப்பதான் வந்து உனக்கு அதுல நிறைய இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி ரைட்டர் ஒருத்தர், டேரக்டர் ஒருத்தர் சேர்ந்து கம்பைன் பண்ணி பண்ணும்போது ஒரு சூப்பரான அவுட்புட் வருது. ஸோ இவங்களாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்டரா நிறைய ஹியூமர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும் படம் இதனால தான் என்கேஜா போகுதா அப்படின்ற மாதிரி. ஸோ ரைட்டிங் வைஸ் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் படம் எப்படி இருக்குன்னா, நல்ல படம் தான். நீங்க அந்த படத்துக்கு போய் உள்ள பார்க்க ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து மைண்ட் செட் ஆயிடணும், படம் இப்படி தான் போகும் அப்படின்னு. நீங்க பாட்டுக்கு என்னமோ நினைச்சிட்டு போயிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டீங்கன்னு வைங்க, என்னடா படம் ஸ்லோவா போகுது, கதையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் வேணாம். போயிட்டு ஒரு 10-20 நிமிஷத்துல இப்படிதான் படம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது படம் கண்டிப்பா பிடிக்கும். ஏன் சொல்றேன்னா, படத்துல சொல்லியிருக்க மெசேஜ் கடைசியில அவங்க கன்வே பண்ண விஷயம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். படத்தோட பட்ஜெட் 3 கோடி தான். ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30 crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்குன்னா படத்தோட சக்சஸ் பார்த்துக்கோங்க. அப்பனா ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டோரி உள்ள என்ன நடக்குதுன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா சொன்னால் அதுவும் நல்லா இருக்காது. அது நீங்கள் படத்தை வந்து அந்த சஸ்பென்ஸோடையே பாருங்கள். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு டீசெண்டான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் ஒரு என்டர்டெய்னராகவும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye from ஏஜஸ்.